கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாக இன்றைக்கு வேத பாட கூட்டத்தில் இந்த உலகத்தில் ஏறக்குறைய ஒரு நார்மல் அறிவுள்ள எல்லாருமே எதையுமே ஒரு திட்டம் போட்டு தான் செய்கிறாங்க. திட்டம் இல்லாமல் எதையும் என்ன செய்கிறதில்ல. ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க, அப்படி ஒரு திட்டம் போட்டு தான் காரியங்களை செய்கிறாங்க. உலகத்தில் ஒரு அரசியல்வாதினா ஒரு திட்டம் போடுறாங்க, ஒரு அதிகாரி ஒரு திட்டத்தை போடுறாங்க, தேச தலைவர்கள் சில திட்டங்களை போடுறாங்க, ஒரு குடும்ப தலைவர் திட்டத்தை போடுறாங்க, குடும்ப தலைவிகள் சில திட்டங்களை போடுறாங்க. பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது பிள்ளைகள் சில திட்டத்தோடு படிக்கிறார்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்காக சில திட்டங்களை போடுறாங்க. வாலிப வயதில் வாலிப சகோதர சகோதரிமார்கள் சில திட்டத்தை போட்டு தங்களுடைய திருமண வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறார்கள். வயதாகும் போது வயதானவர்கள் சில திட்டங்களை போடுறார்கள், ஊழியர்கள் சில திட்டங்களை போடுறாங்க, தேவன் அப்படி சில திட்டங்களை போடுறாங்க. இன்றைக்கு அதன் அடிப்படையில் ஒரு பிரசங்கம், ஒரு தலைப்பில் ஒரு வேத பாடக்கூட சத்தியம் பேச போகிறோம். ஏசாயாவுடைய புஸ்தகம் 54 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவுடைய புஸ்தகம் 54 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயாவுடைய புஸ்தகம் 63:4, 34:8. ஏசாயா 63:4, ஏசாயாவுடைய புஸ்தகம் 34 அதிகாரம் 8வது வசனம் வாசிக்க கேட்போம். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஏசாயா 34 அதிகாரம் 8வது வசனம். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், அது கர்த்தர் பழிவாங்குகிற நாள், சீயோனுடைய வழக்கி நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய பிரசங்கத்துக்குரியதான தலைப்பு நாம் எடுத்துக்கொண்டது விரோதிகளின் ஸ்கெட்சும் தேவனுடைய ஸ்கெட்சும். ரெண்டு அந்த அனுபவத்தில் இன்றைக்கு பிரித்து படிக்க போகிறோம். சத்துருக்களின் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஸ்கெட்சுன்னு எழுதுறதுக்கு பதிலாக திட்டம்னு எழுதணும்னா எழுதிக்கிடுங்க. ஸ்கெட்சுங்கிறது அப்படி தானே, திட்டம் தானே. இப்போது நம்ம சும்மா அப்படி ஒரு தலைப்பு, ஒரு சின்ன ஒரு தூக்கலாக இருக்கிறதுக்காக அந்த ஸ்கெட்சுங்கிற வார்த்தையை போட்டுக்கிடும். எதிரிகளின் ஸ்கெட்ச் அல்லது சத்துருக்களின் ஸ்கெட்ச் ஒர்க் அவுட் ஆகிருக்கா, தேவனுடைய ஸ்கெட்ச் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். முதல்ல வேதத்திலேருந்து நிறைய இருக்குது. நம்ம எப்போவுமே நமக்கு ஏற்றபடி ஆண்டவருடைய கிருபையினால் கர்த்தர் நமக்கு தர்ற கிருபைக்கு தக்க ஒரு 7 காரியத்தை அந்த சத்துருக்களின் ஸ்கெட்சுக்கு எடுக்க போகிறோம். ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு பார்க்க போகிறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதே நேரத்தில் 63:4 ஆண்டவர் சொல்லும்போது நீதியை சரிக்கட்டு நாள் வந்தது. தேவன் ஒரு ஸ்கெட்சு போட்டால் அது தப்பவே செய்யாது. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் பிசாசு போடுற ஸ்கெட்செல்லாம் என்ன செய்யாது, ஒர்க் அவுட் ஆகாது. எப்படி யாருக்கு யார் ஸ்கெட்சு போட்டா, இப்போ அப்படி நீங்கள் யாருக்கு ஸ்கெட்சு போட்டிருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இயல்பு தான். இப்போ அதெல்லாம் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. விசுவாசிகளுக்கு விரோதமாக இது செய்யும்போது அது ஒரு திட்டம் தானே, ஒரு ஸ்கெட்சு போட்டு தானே காய் நகர்த்துறாங்க. அல்லேலூயா. ஆமாம், விளையாட்டுத்துறையில் எடுக்கும்போது விளையாட்டில் வெற்றிக்காக ஒரு ஸ்கெட்சு போடுறாங்க. துரோகிகள் துரோகத்துக்குரிய ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க. அலுவலகத்தில் நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு விரோதமாக ஒரு சிலர் ஸ்கெட்சு என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. இது மாதிரி இருக்குது. நம்ம ஒரு 7 காரியத்தை ரொம்ப சுருக்கமாக, பெரிய பிரசங்கம் 14 குறிப்பு இருக்குது, ஆனால் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துட்டு முடிப்போம். எவ்வளோ ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக என்னை கற்றுக்கொள்ள முடியுமோ இது. ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச வசனம், அந்த தலைப்புக்குள்ளே கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். அல்லேலூயா. எடுக்கிற எந்த பகுதியும் புதிதான வேத வசனமாக இருக்காது. தலைப்பு மட்டும்தான் புதுசாக இருக்குமே தவிர சப்ஜெக்ட் எல்லாம் எப்படி தான் இருக்கும். ஆமாம், எல்லாம் நம்ம தெரிஞ்ச காரியங்களை இந்த ஒரு புதிய தலைப்புக்குள்ளே கொண்டு வரோம், அவ்வளோதான். ரைட்டா? அதனால்
கொஞ்சம் சும்மா அப்படி வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னது போல் அப்படி நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கறதுக்காக இந்த சமயத்தை எடுத்துக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், கேட்குற யாராவது இந்த சத்துருக்களின் விரோதிகளின் ஸ்கெட்சி அப்படிங்கிற இடத்துல இருந்துறாங்க. அது ரொம்ப கவனமாக இருக்கும். முதல்ல அதுக்கு நம்ம எடுத்துக்கொண்டது யோசேப்பின் வாழ்க்கை. யோசேப்பின் வாழ்க்கைக்கு விரோதமாக அவனுடைய சகோதரர்கள், போர்த்திபாடைய மனைவி, இவங்கெல்லாம் ஸ்கெட்சு போடுறாங்க. அப்போ ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது யோசேப்பினுடைய சகோதரர்கள் சொல்லுறாங்க, அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்க்கலாம், அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்க்கலாம் அப்படின்னா அவனை குண்டில் தூக்கி போடுறாங்க. யோசேப்பை குண்டில் போடுற போது அவங்க சொல்கிறதான வார்த்தை அப்படிதான், அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்க்கலாம், சொப்பனக்காரனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 37:20 வாசிங்க. நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். எப்படி முடியும் பார்ப்போம். ஸ்கெட்ச் போட்டாங்க, எப்படி முடியும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு அவனை கொல்லலாமான்னு சொல்லி அந்த இதில் சரி இல்லை அவனை குழிக்குள்ளே தூக்கி போட்டு வித்துடலான்னு சொல்லி பிளானை பண்ணி வித்தாச்சு. என்ன செய்தாச்சு? வித்தாச்சு. ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க, அந்த ஸ்கெட்ச் ஒர்க் அவுட் ஆச்சான்னா அந்த நேரத்துக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவங்க அப்போ போட்ட திட்டம் கரெக்டாக சத்துருக்களின் ஸ்கெட்ச். அடுத்தது நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது 39ஆம் அதிகாரத்தில் வரும்போது அங்கே போர்த்திபாடைய மனைவி ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. இதுக்கிடையில நம்ம சொல்ல முடியும் அவனை அடிமையாக வித்தது, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அப்போ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா போர்த்திபாடைய மனைவி ஒரு ஸ்கெட்ச் போட்டு அவன்கிட்ட மூவ் பண்ணுறாங்க. வாசித்து பாருங்க, அழகாக சொல்லியிருக்கேன். 6வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். 7வது வசனத்தை வாசிங்க. இப்போ அங்கே ஒரு ஸ்கெட்ச் ஒர்க் அவுட் ஆக பாருங்க. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்ன. 10வது வசனம் வாசிங்க. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு நித்தம் எப்படி நித்தம் இப்போ யோசேப்புண்டே ஜீவியத்துக்கு விரோதமா மனிதர்கள் சத்துருக்களாய் செயல்பட்ட அந்த திட்டம் ஸ்கெட்ச். அவனுடைய சகோதரர்கள் அவன் அடிமையாய் விற்கப்பட்டு வேலை செய்ததான அந்த வீட்டில் உள்ள அந்த எஜமாட்டி நித்தம் ஒரு ஸ்கெட்சோடையே வேலை செய்கிறான், ஒரு திட்டத்தோடையே அவன் செயல்பட்டா. ஆண்டவராகிய தேவன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பாருங்க எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம் பாருங்க. நல்ல ஒரு வசனங்கள் உண்டு பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 41:12 வாசித்தா. ஏசாயா 41:12 வாசித்தா அவர்கள் இல்பொருளாய் மாறுவார்கள். வாசிங்க. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாறுவார்கள். உபாகமம் 28:7 வாசிக்கும் போது, உபாகமம் 28:7 வாசிக்கும் போது வாசிங்க. ஒரு வழியாய் புறப்பட்டு உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 72:9, ஏசாயா 49:23 இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்தா பணிந்து குனிந்து மண்ணை நக்குவார்கள். வாசிங்க. வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். வாசிங்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23வது வசனம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர்.
இப்போ இந்த வேத பகுதிகளிலிருந்து நம்ம அறிந்து கொள்வது என்ன? எதிரிகளின் ஸ்கெட்சி வேலை செய்யாது. வேலை செய்தை போல இருக்கும், ஆனால் அது முடிவில் வெற்றி பெறாது. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. இப்போ இந்த மாலை வேளையிலும் இந்த வேத பாட கூட்டத்துக்கு வந்திருக்கிற அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்திய வசனங்களை எந்த நிலைமையிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய், உங்களை அழைப்புக்கு விரோதமாய், உங்களை தெரிந்தெடுப்புக்கு விரோதமாய், உங்களை குறித்த தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் போராடுகிற எந்த வல்லமையும் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, அதைரியப்பட வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டியதில்லை, நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு யோசேப்புக்கு விரோதமாய் எழும்பின மனித சக்திகளாகிய சத்துருக்களின் ஸ்கெட்ச் எல்லாம் அழிக்கப்பட்டு ஆண்டோடைய கிருபையினாலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 40லிருந்து 46 வரைக்கும் வாசித்த ஆதியாகமம் 41, 40லிருந்து 46 வரைக்கும் வாசிக்கும் போது சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை தேசத்திலே உயர்த்தினார். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். 44வது வசனத்திலே அதிகாரம் இல்லாம கையையும் காலையும் கூட ஒருத்தன் அசைக்க கூடாது. வாசிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 46வது வசனத்தை வாசித்து முடிப்போம். வாசிங்க. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாய் இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு 30 வயசுல ஆண்டவர் கிருபையாய் உயர்த்திட்டாங்க. 13 வருஷ காலத்துக்குள்ள அவன் கடந்து போக வேண்டிய பாதைகள்ல நிறைய பாதை எதிரிகளின் ஸ்கெட்ச் திட்டம். தகப்பண்ட வீட்டில் ரொம்ப சந்தோஷமாய் பல்லவர் அங்கி தரித்தவராய் காணப்பட்டார். ஆண்டவராகிய தேவன் மனித சக்திகளுடைய எல்லா ஸ்கெட்சையும் திட்டங்களையும் அழித்து யோசேப்பை குறித்த தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக சர்வ வல்லமுள்ள தேவன் யோசேப்பை உயர்த்தினார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எதிரிகளின் ஸ்கெட்ச் தேவனுடைய ஸ்கெட்ச். வேதபாட கூட்டத்தினுடைய தலைப்பு. யோசேப்பின் சரித்திரத்தை குறித்து வேத வல்லுநர்கள் இப்படி ஒரு கருத்து சொல்கிறாங்க. போர்த்திபாட்டிய மனைவி அதற்கு பிற்பாடு சீக்கிரமாகவே செத்து போயிட்டாளாம். அவளுடைய மரணம் வித்தியாசமான மரணமாக சொல்லப்படுகிறது. அது எவ்வளோ உண்மைன்னு நமக்கு தெரியாது. போர்த்திபாரும் கூட கொஞ்சம் காலத்துக்கு பிற்பாடு கொஞ்சம் மனநிலைமை பாதிக்கப்பட்ட மனிதனாய் மாற்றப்பட்டு விட்டானாம். பாருங்க, ஆண்டோடைய கிருபையினால யோசேப்பு ஒரு சின்ன பையன். அந்த காலத்தில் அவனுக்கு விரோதமாக எழும்பின வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் அழித்தார். அல்லேலூயா. முதலாவது விரோதிகளின் ஸ்கெட்ச் அப்படிங்கிறதுல யோசேப்புக்கு விரோதமாய் செயல்பட்ட வல்லமைகளை கர்த்தர் அழித்தார். அல்லேலூயா. சரி, ரைட்டா, ஓகே. அதிலிருந்து கர்த்தர் மாற்றி அதிலிருந்து விடுதலையாக்கி யோசேப்பை உயர்த்தினாங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:1 இதிலே வந்துடும் தேவனுடைய ஸ்கெட்சை இதில் சேர்க்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி தேவனுடைய ஸ்கெட்சை கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு ரொம்ப பூஸ்டிங்காக நம்ம படிப்போம். வாசியா. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே தாவீது ராஜாவுக்கு விரோதமாய், அந்த தாவீது என்கிற தெய்வ மனுஷனுக்கு விரோதமாய் போராடின அந்த சத்துருக்களின் வல்லமையை பார்க்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் ஆகியாது. ஒரு காலத்தில் சிங்கத்தையும் கரடியும் கொன்னாங்க. அந்த சிங்கமும் கரடியும் அவர் கொல்லும்போது அவர் சிங்கத்தை கொன்னதுக்கும் கரடியை கொன்னதுக்கும் யாராவது அவரை பற்றி பெருமையாக பேசக்கூடிய இடம் இருந்தால் அவங்க சகோதரர்களுக்கே தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. வீட்டிலே சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியாது. அவர் சிங்கத்தை கொன்னதையும் சிங்கத்தை கொன்றதையும் கரடியை கொன்றதையும் பார்த்தது யாரு? அவர் மேய்ச்ச ஆடுகள் தான். அந்த கொஞ்சம் ஆடு தான் பார்த்துச்சு. அல்லேலூயா. கொஞ்சம் ஆடு தான் அவர் சிங்கத்தை கொன்னதையும் கரடியை கொன்னதையும் பார்த்தது. அல்லேலூயா. ஆமாம், அப்படி தான் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் நாட்டுக்கு ஒரு படைத்தலைவனாக அனுப்பிட்டார். அல்லேலூயா. ஒரு நல்ல ரெவலேஷன் தான். அல்லேலூயா. நம்ம ஜீவியங்களில் கூட சில நேரம் நம்ம செய்கிறது மனுஷங்களுக்கு தெரிகிற விதத்தில் இல்லாமல் கர்த்தர் செய்ய வைப்பாங்க. அல்லேலூயா. சிங்கத்தை கொன்னது சாதாரண விஷயமா? கரடியை கொன்னது சாதாரண விஷயமா? ஆனால் அன்னைக்கு அதை கொன்னது யாருக்கு தான் தெரிஞ்சுது? கொஞ்சம் போல் ஆடு தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவங்கள எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க?
படைத்தலைவன் என்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி கோலியாத்தை தூக்கிட்டார். இப்போ இதை எதுக்கு இதெல்லாம் விளக்கம்னா பைபிள் ஸ்டடி இப்படி தான் இருக்கு. அல்லேலூயா. ஆமாம். இப்போ என்ன நடந்துச்சு? அங்கே ஒரு கோலியாத்தை கொன்று வாராரு. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இப்போ சவுல் காய்மகாரமாய் பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம பாடின அன்னை பாட்டு, திட்டங்கள் தருபவரும் நீர்தான் ஐயா. சவுலுக்கு திட்டம் கொடுக்கிறது ஒரு ஆசுத்தாய், பக்கத்துல இருந்து ஈட்டி எடுத்து எறிஞ்சிருவான். ராஜ்யத்தில் ராஜாவா இருந்து ஜனத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம ஓடிக்கிட்டு திரிகிற தாவீதை தேடி போவார். இராணுவத்தெல்லாம் கூப்பிட்டுட்டு ஓடுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பாவம், மலைகள், காடுகள், வனாந்திரம்னு சொல்லி தாவீது ராஜா ஓட ஆரம்பிச்சார். எங்க இருக்கிறான் என்ன ஏது விசாரிச்சு திட்டம் போட்டு சவுல் சுத்தி சுத்தி திரிஞ்சார். கடைசியில் ஆல் அவுட். சரி, ராஜ்யபாரத்துக்கு வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா திருப்பி ஆட்கள் எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்சலோம், அகிதோப்பேல் இதெல்லாம் ஒரு கூட்டணி ஆகிறாங்க. அப்சலோம், அகிதோப்பேல்லாம் ஒரு கூட்டணி சேர்ந்து அதுக்கு பிற்பாடு எழுந்திருச்சு வராங்க. எதிரிகளின் ஸ்கெட்ச். அவங்க திட்டம் போட்டு மறுபடி தாவீது ராஜா வயது முதிர்ச்சி ஆகக்கூடிய நேரத்தில் போட்டுடலான்னு சொல்லி திட்டம் போட்டு விரட்டுறாங்க. நடக்கலை. எதிரிகளின் ஸ்கெட்ச் எல்லாம் அழிக்கப்படுது. அகிதோப்பேல் அவன் ஆண்டு நின்று செத்தான். அப்சலோம் வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் கர்வாலி மரத்தில் தொங்கி அவர் ஆள் அவுட்டு. சரி, நீ முடிவு வரக்கூடிய நேரத்தில் பார்த்தா அதோனியாவும் யோவாப்பு சேர்ந்துட்டாங்க. யாரெல்லாம் சேர்ந்துட்டாங்க? அதோனியா, யோவாப்பு. அவங்க ஒரு ஸ்கெட்சை போட்டு தாவீது ராஜாவுக்கு எதிராக அவன் அதோனியாவை ராஜாவாக்குற இடத்துல வந்தான். எதிரிகளின் ஸ்கெட்சு அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. இதான் ஆண்டவர் சொல்லார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மனுஷ சக்தியை கண்டு பயப்படவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அது எந்த விதத்தில் வந்தாலுமே நம்மளை ஒன்றும் செய்யாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது, இயேசுப்பா சொல்லும்போது சொன்னாங்க, சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு. சரி, 2 சரியா? அப்போ எதிரிகளின் ஸ்கெட்சில் 2வது ஆள் தாவீது ராஜா. தாவீது ராஜாவுடைய எல்லா சத்துருக்களுக்கு நீங்கள் ஆக்கி விடுவித்த போது பாடின பாட்டு. 3வது யாரை கொண்டு வரணும்? 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 2லேருந்து 12 வரைக்கும் குறிச்சிக்கலாம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 2லேருந்து 12 வரைக்கும் குறிச்சிக்கலாம். அப்படியே 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 11லேருந்து 14 வரைக்கும் எழுதிக்கலாம். வாசிங்க, 11, 14 வாசிக்கலாம். வாசிங்க, 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 2லேருந்து வாசிங்க. அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கள் பிழைப்பீனோ என்று எக்ரோனின் தேவராகிய பாகால் சேபூபிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்ப்பட போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள்? இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய். தேவனை விட்டு போனதுனால அகசியா ராஜாவை பார்த்து எலியா தீர்க்கதரிசி சொல்றார், நீ சாகவே சாவானி ஆண்டவர் சொல்றான்னு சொல்லிட்டார். தேவன் சொன்ன வார்த்தை தான். மருந்து எடுக்கிறவங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மருந்து எடுக்கிறவங்கலாம் இதில் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கும். ஒருத்தன் கீழே விழுந்ததுக்கு கொஞ்சம் போய் விசாரிக்கிறதுக்கு, அந்நிய தெய்வத்திட்ட போய் விசாரிக்க போனது, சாவனா பிழைப்பான்னு கேட்க போனதுக்கே நீ ஏறின கட்டில் என்ன செய்வா? சாவான்னு சொல்லியிருக்கு. ஆசா ராஜாவும் அப்படிதான். பரிகாரியில் தேடின போது அவ்வளோதான். அதனால ரொம்ப கவனமாக இருக்குது. இதெல்லாம் நமக்கெல்லாம் பயம்தான். சரி, இந்த பகுதியை நம்ம அப்படியே நிறுத்திட்டு, இப்போ சாகவே சாவான்னு சொன்ன உடனே எலியா தீர்க்கதரிசியுடைய பிரசங்கத்தை கேட்டு, வார்த்தையை கேட்டு 50 பேரை அனுப்பி வைக்கிறார். யாரு? அகசியா. அப்படிதானா? வாசிங்க, என்ன நடந்துச்சு? அந்த 50 பேர் அனுப்பி வைக்கிற வசனத்தை சொல்லி வாசிங்க. 9 வாசிங்க.
அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 முறை 50 பேர் செத்தான். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல தான் ஊழியக்காரர்கள்டே இது. அதனால் ஊழியக்காரர்கள் விரோதமாக பேசாங்கன்னெல்லாம் நான் பயமுறுத்தேக்கலாம் இல்லை, நல்லா பேசுங்க. ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு 50 பேர் அனுப்பிவிட்டார். 50 பேரும் செத்தான். 50 பேரும் தலைவனும் செத்தான். 2 முறை செத்தான். 3வது முறை வந்தவன் சொன்னா, ஐயா நடந்த எல்லாம் தெரியும் ஐயா, வாங்கய்யான்னா. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிரிகளின் ஸ்கெட்ச் அழிக்கப்படும். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ரொம்ப கவனமாக பேசணும். எழுத்தின்படியாய் கர்த்தருடைய ஊழியர்கள் நல்ல ஆவிக்குரிய சபையை நேசித்து, சத்தியத்தை நேசித்து, ஜனங்களை நேசித்து, ஆண்டோடைய அன்புனால நிரம்பி, பரிசுத்தாவியானுடைய நிறைவோடு கூட உண்மையாய் காணிக்கைகளுக்கு முதலிடம் கொடுக்காம பரலோக ராஜ்யத்துக்கு என்று ஜனங்கள் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நோக்கத்தோடு சபையை நடத்துவார்களானால், அந்த ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பும்போது கொஞ்சம் கவனமாக எழும்பணும். எழும்பக்கூடாதுன்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் அப்படி எழுந்திருக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 11 வாசித்துட்டு 14 வாசித்தா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 11 வாசித்துட்டு 14 வாசிங்க. இந்த காரியத்து நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி, அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உள்ளவா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அந்த ராஜா திட்டம் போடுவார். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமா அதை எலிசா தீர்க்கதரிசி தான் இருக்கிற இடத்துல இருந்து கண்டுபிடிச்சி அதை இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த ராஜா அங்கே போய் ஆள் அனுப்பி பார்த்தா அப்படி அந்த சீரிய தேசத்து ராஜா செயல்பட்டுக்கிட்டு இருப்பான். இது அவனுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு. நம்ம பள்ளி அறையில் பேசுகிற, நம்ம ரகசியமாக போடுற இராணுவ திட்டமெல்லாம் எப்படி தெரியுது? அப்போ அங்கேருந்து ஒருத்தன் சொன்னான், ஐயா இது வேற ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர் எலிசா. அவர் நீ பள்ளி அறையில் பேசுகிற, நீ ரகசியமாக ஆலோசனை கூட்டம் இராணுவ ஆலோசனை போடுறதெல்லாம் அங்கே சொல்லி கொடுத்துருவார். சரி விடாத தூக்கிட்டு வான்னு சொல்லியாச்சு, ஆள் அனுப்பியாச்சு. இப்போ 14வது வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். காலங்காத்தால அவன் வேலைக்காரன், அவன் போய் பார்த்தானா காலையில மலையை சுத்திட்டும் ரதங்களும் குதிரைகளுமான இராணுவ வீரர்கள். அவன் தப்பிச்சா போதும் பிழைச்சா போதும் வந்து ஐயா பிரைசிங்ல இருக்கக்கூடிய ஐயாட்ட வந்து சொன்ன, ஐயா அவர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாத, அவங்களோடு இருக்கிறவங்களோட நம்மளோட கூட இருக்கிறவங்க பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணி கண்ணை திறந்தார். அப்போ எலியாவுக்கு 2 வகையான கண் இருந்திருக்கு. அல்லேலூயா. ஆமாம், வெளியே தெரியலை, அவருக்கு ஸ்பிரிச்சுவல் கண்ணு நல்ல பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. அல்லேலூயா. எப்போவுமே அதை பார்த்து தான் நடந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவருக்கு அந்த மலையை தான் இருக்கிற இடத்துல மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரதமும் குதிரையும் இருக்கிறத பார்த்துருக்காரு. பார்த்தீங்களா? எலியாவுக்கு கூட ஒருக்கா தான் வந்துச்சு. ஆனால் இந்த எலிசா தீர்க்கதரிசி எப்போவுமே அக்னிமயமான ரதமும் குதிரைக்கு மத்தியில் தான் வாழ்ந்திருக்கார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். வாட் அ காட். அல்லேலூயா. வா, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு இராணுவ மரியாதையோடு தேவனுடைய இராணுவம் இருந்திருக்கு பாருங்க. அல்லேலூயா. அப்போ நல்ல தெய்வ ஊழியர்களுக்கெல்லாம் ஆண்டோடைய கிருபையினால ஒரு இராணுவ மரியாதையோடு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாகிய ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கெல்லாம் இராணுவ பந்தோபஸ்து இருக்கு. அல்லேலூயா. இருக்குது வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாதுகாப்பு இருக்கு. அல்லேலூயா. இப்போ நான் கூட யோசித்து பார்த்தா அந்த 56 வயசு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இராணுவ பிரிவில் உள்ள பெரிய பாதுகாப்பு தான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், அன்றைக்கு அக்னிமயமான ரதமும் குதிரை, இன்றைக்கு தேவனே இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. சே, இதெல்லாம் யோசித்து பார்த்தா உடம்பு சிலுக்கக்கூடிய விதத்தில் இருக்கு. அல்லேலூயா. இங்கே இருக்கிற எத்தனை தேவ பிள்ளைகள் சொல்ல முடியும் நாம் பாதுகாக்கப்பட்டதற்கு? அல்லேலூயா. அக்னிமயமான ரதமும் குதிரையுமான அனுபவத்தில் தெய்வ சேனை என்னை சூழ்ந்திருந்தது. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த இடத்துல என்ன?
ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணாங்க, கண்ணு குருட்டாட்டம் வரட்டுன்னு, கண்ணு குருட்டாட்டம் வரட்டுன்னுட்டு. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஊழியக்காரர்களுக்கு எதிராக வரும்போது போகிற திசை தெரியாமல் போக வேண்டியிருக்கும். ரூட்டு மாறிடும், எங்கேயோ போகிற மாறிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் நமக்காக தான் எழுதி வச்சிருக்கு. இங்கே இருக்கிற யாருக்கும் சொல்லலைன்னா, இங்கே இருக்கிற எல்லாரும் நம்மளை நேசிக்கிறவங்க, அல்லேலூயா, தோள் கொடுத்து ஊழியம் செய்கிறவங்க, சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கிறவங்க. ஆனால் அங்கே வந்தவங்கள கண்ணு மயக்கமாயி இதில் ரூட்டு இங்கே போங்கன்னாங்க. போயிட்டு போய் நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பி வச்சார். அப்போ இந்த இடத்துல மூன்றாவது தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவுக்கு விரோதமாய் எழும்பின விரோதிகளுடைய ஸ்கெட்சி அழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சும்மா ஒரு நமக்கு வேதத்தை குறித்து ஒரு அறிவுக்கான ஒரு பைபிள் ஸ்டடி. அல்லேலூயா. இப்போ நான்காவது எதிரிகளின் ஸ்கெட்ச் அப்படிங்கிறதுல யாரை கொண்டு வரோன்னா, யாரை கொண்டு வரலாம்? எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம், 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்துட்டு வாசிங்க. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தரின் புத்தகத்தில் ஒரு ஸ்கெட்சி, விரோதிகளின் ஸ்கெட்சி. ஆமான் மொர்தேகாய் தன்னை மன்ன நமஸ்கரிக்கலன்னு சொல்லி மொர்தேகாயும் யூத குலத்தை அழிக்கைக்கு ஒரு பெரிய திட்டத்தை போட்டு ராஜ மோதிரத்தினால முத்திரையை போட்டு அனுப்பியாச்சு. ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதத்திலே 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. அப்போ நாலாவது ஆமானின் சதி திட்டம் ஸ்கெட்சி முடிவுக்கு வருது. அல்லேலூயா. அவன் போட்டான், யூதரின் பகைஞர்கள் மேற்கொள்ளலாம் என்று நினைத்த அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. இதில் ரொம்ப முக்கியம், ஆமான் செத்த பிற்பாடு யூதரின் பகைஞர்கள் நினச்சிட்டு இருந்திருக்காங்க போட்டுடலானி. இப்போ விரோதிகளுடைய ஸ்கெட்சில் நாலாவது யாரை கொண்டு வரோன்னா, மொர்தேகாய், இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய், மூன்றாவது குறிப்பில் நம்ம ஊழியர்கள்னு சொன்னோம், இப்போ தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் யாராவது செயல்படும் போது ரொம்ப கஷ்டம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உலகத்தில் உள்ள வல்லமைகள் எழும்புனா அது கொஞ்சம் ஆபத்து. அல்லேலூயா. ஆமாம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. பணிந்து குனிந்து மண்ணை நக்குவார்கள், ஒரு வழியாய் புறப்பட்டவன் 7 வழியாய் ஓடி போவார்கள், இல்பொருளாய் மாறுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாட்டப்போ இங்கே நான்காவது இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களுக்கு விரோதமாய், மொர்தேகாய்க்கு விரோதமாய் ஆமான் போட்ட ஸ்கெட்சி. அந்த விரோதமாக ஆமான் செத்த பிற்பாடு கூட அந்த ஜனங்கள் திருந்தலை. சரி, ஆமான் செத்துட்டான், அதனால நம்ம ஒன்றும் செய்யாண்டானி திருந்தி இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அவங்களும் ரெடியாக இருந்திருக்கிறாங்க. அதான் நம்ம இந்த இடத்துல கொண்டு வரோம். ஆமானை போட்டாச்சு தூக்கு மரத்தில். சரி, அப்போ அந்த ஜனங்கள் என்ன நினச்சிருக்கணும்? ஆமானை போட்டாச்சுன்னு சொல்லி அவங்களும் மறுபடி ரெடியாக இருக்கிறாங்க. மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே. அல்லேலூயா. யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதல். 5 நாலாவது ஸ்கெட்ச் யாரு? ஆமானும் யாரு? யூத ஜனங்களுக்கு விரோதமான ஜனங்கள். அந்த ஸ்கெட்சை கர்த்தர் அளிக்கிறார். 5 வேதத்தில் வாசிக்கும் போது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25 27 30 வரைக்கும் எழுதிடலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25 30 வரைக்கும் 25 27 எல்லாம் வாசிக்கும் போது வாசிங்க. 25 27 எல்லாம் வாசிங்க. இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது 27 வாசி, அப்படி ஜம்ப் ஆயிரும். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். இங்க ஒரு ஸ்கெட்ச். அந்த காலத்தில் பெலிஸ்தியர் ஒரு திட்டம் போட்டு, பாவம் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இன்னைக்கு மாலையில் கூட அந்த பிரசங்கத்தை எடுக்கும்போது சிம்சோனை கொண்டு வந்து வேடிக்கை என்னெல்லாம் காட்டினான்னு தெரியல, கண்ணு தெரியாது வேறு. சரி, அதை பார்த்து ஒரு 3000 பேர் ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
திட்டம் போட்டு வேடிக்கை காட்டைக்கு கொண்டு வந்து மனமகிழ்ச்சியாக உட்காந்து நல்லா அடித்து மிச்சி சந்தோஷப்படுறது போல இருந்திருக்கிறாங்க. ஆண்டோட வேதம் சொல்லுது அந்த ஸ்கெட்ச் அழிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா 28:30 வாஸ்து பார்த்தீங்கன்னா 28:30 வாசிங்க. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தேர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 30வது வசனத்தை வாசிங்க. என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பிரசங்க தலைப்பு என்னது? எதிரிகளின் ஸ்கெட்சும் தேவனுடைய ஸ்கெட்சும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. இப்போ வேடிக்கை காட்டுறதுக்கு திட்டம் போட்டு கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல ரொம்ப கவனமாக நம்ம சிந்திக்க வேண்டியது, ஊழியர்களுக்கு எதிராக, தெய்வ ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு வீழ்ச்சியடைந்த மனிதனை கூட நம்முடைய ஜீவியத்தில் வேடிக்கையாக பேசிடக்கூடாது. ரொம்ப முக்கியமானது. சிம்சோன் உண்மையாய் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நசரேய பிரதிஷ்டை இழந்தவர், கண்ணை இழந்தவர். இந்த வேத பகுதியை பேசும்போது எனக்குள்ள கூட ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கேன். எப்பெல்லாம் மற்றவங்கள தாழ்வாக அற்பமாக நினச்சி நான் பேசியிருக்கணும், பிரசங்கத்தில் சொல்லியிருக்கணும், அதெல்லாம் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு வீழ்ச்சியாக வந்திருக்கிறத நான் உணர்கிறேன். இந்த நேரம் கூட அதை உணர்ந்து தான் பேசிகிட்ருக்கேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரசங்கம்லாம் சரிதான், தெய்வ பயத்தோடு மனத்தாழ்மையோடு பேசணும். அல்லேலூயா. நான் நிற்கிறேன், என் வாழ்க்கையில் இந்த குறைவு இல்லை அப்படியெல்லாம் நினச்சி பேசிடக்கூடாது. வேடிக்கையாக நினச்சி பேசிடக்கூடாது. சில நேரம் கர்த்தருடைய ஊழியர்களெல்லாம் நான்லாம் என் பிரசங்கத்தில் ரொம்ப பேசியிருக்கிறேன்னு தான் சொல்ல முடியும். எல்லாம் நமக்கு தோல்வி தான். சிம்சோனை வேடிக்கை காட்டும்படியாக கொண்டு வந்தாங்க. வேடிக்கை தான் காட்டினான். ஆனால் வித்தின் சில நிமிஷத்துக்குள்ளே அவனுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியின்ற பலன் உண்டாக்கி 3000 பேர் ஒரு ஆள் மீதி இல்லாத அளவுக்கு சாகிற அளவுக்கு கட்டடத்தை சாட்சி விட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஊழியக்காரன் நான் உணர்வுடையதற்கு பிரசங்கம் பண்ணுவது தப்பு கிடையாது. அல்லேலூயா. அது என்னுடைய வேலை. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அதை கண்டிப்பாக செய்யணும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அந்த பிரசங்கம் பரிசுத்த ஆவியினால மனத்தாழ்மையோடு நான் செய்ய வேண்டுமே தவிர, நான் ஜீவிக்கிறேன், எனக்கு முன்பாக மற்ற ஊழியர்கள் அற்பமானவர்கள் என்கிற விதத்திலே நான் பேசுவேன். ஆனால் அதை தேவன் பார்க்கிறார். என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். என்ற நாவில் சொல் பிறவாதற்கு முன்பாக அறிந்திருக்க அந்த பகுதியில் நான் குறைவுள்ளவனாக இருந்தால் நிச்சயமாய் எனக்கு அது தோல்வி, வீழ்ச்சி. 5வது, சிம்சோனுக்கு விரோதமாக விரோதிகள் போட்ட ஸ்கெட்சி அன்றைக்கு அழிக்கப்பட்டது. 6 சமயம் ஆகிறதுனால நெருங்கி போகும். 6வது வேதத்தில் வாசிக்கும் போது யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால், யாத்திராகம் 15:9 இதில் உள்ள எல்லா வசனங்களும் ஏறக்குறைய அடுத்த பகுதியிலும் வரும். யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசியா. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகின்யன் சொன்னானே. 6வது, எகிப்தின் விரோதிகள், எகிப்தின் சத்துருக்கள், எகிப்தியராகிய விரோதிகள் 400 வருஷம் அடிமையாயிருந்து உழைச்சி போட்டு ராமசேஸ் பித்தோம் என்கிற இடங்களை கட்டி கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் அவன் என்ன சொல்றான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். ஸ்கெட்ச் போட்டு வந்தான். விடணும், விட்டாலும் தப்பிக்க முடியாத அளவுக்கு பிடிக்கணும். விடணும், விட்டாலும் தப்பிக்க முடியாத அளவுக்கு பிடிக்கணும். என்ன நடந்துச்சு? கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எகிப்தியுடைய ஸ்கெட்ச் அழிக்கப்பட்டது. அல்லேலூயா. பார்வோனுடைய ஸ்கெட்ச் அழிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா.
ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய அழைத்ததான தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன் 400 வருஷம் அடிமைத்தனத்தின் அனுபவத்தில் எத்தனை வருஷமா இருந்ததான பாவத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். சில பாவம், சில தோல்விகள், சில பலகினால் தொடர்வது போல இருக்கும். பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. நம்மோடு ஞானஸ்தான சத்தியத்தின் மூலம் உடன்படிக்கை பண்ணின ஆண்டவராகிய தேவன் அந்த எல்லா வல்லமைகளை அழிப்பார். அல்லேலூயா. எகிப்தியராகிய விரோதிகளின் ஸ்கெட்ச் அழிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7 வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால், வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 வாசித்துட்டு யோபு 1:6-8, யோபு 2:1 வாசியா. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரவும் பகலும் குற்றம் சொல்லுகிறவன் தாழ தள்ளப்பட்டான். திட்டம் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொண்டு போய் காட்டுவான். ஜெபா பிரதரை பாருங்க ஆண்டவரே, அந்த ஊழியக்காரரை பாருங்க, அந்த விசுவாசிகளை பாருங்க. ஆண்டோடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டோடைய சகோதரர்களாய் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நமக்கு ஏசப்பா மூத்த சகோதரன், நாம் எல்லாம் அவருடைய இளைய சகோதரர்கள். நம்மை குறித்து 24 மணி நேரம், டே நைட், எவ்வளவு டே நைட். யோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசித்தா, தேவபுத்திரர்கள் கூடி வந்தார்கள், அவர்கள் நடுவிலே சாத்தான் வந்து நின்ன. வாசிங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. உத்தம 7வது விரோதிகளின் தெச்சில யாரை கொண்டு வரோம்? சாத்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கிறத விரும்பவே மாட்டான். இங்கே சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டான். அங்கே போய் குற்றம் சொல்லுவான். சிலரெல்லாம் அப்படிதான். அந்த ஆவி உள்ளவங்க எல்லாம் மற்றவங்களை குறை சொல்லியே தங்களை நல்லவங்களாக மாற்ற விரும்புவாங்க. தங்களை குறித்து குறை சொல்லவே மாட்டாங்க. யாராவது உங்ககிட்ட வந்து அவங்க குறைய சொல்கிறத நீங்கள் இப்போ கேட்க முடியுமா? என்கிட்ட கோபம் இருக்குது, என்கிட்ட சகிப்புத்தன்மை இல்லை, என்கிட்ட பலகீனம் இருக்கு, நான் ஜெபத்தில் உறங்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட நல்ல சுபாவம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை இப்ப கேட்க முடியுமா? இல்ல. மற்றவங்க குறைய தான் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. இதெல்லாம் இந்த ஆவிதான். நம்மை நாமே நிதானித்து தெரிந்தால் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை குறித்து சொல்வார்கள், என்கிட்ட சகிப்பு தன்மை இல்லை, என்கிட்ட பொறுமை இல்லை, என்கிட்ட ஏசப்பாவை போல தாழ்மை இல்லை, ஏசப்பாவை போல அன்பு இல்லை, என்கிட்ட ஏசப்பாவை போல பரிசுத்தமான அனுபவம் இல்லை, என்கிட்ட இப்படிப்பட்ட ஜீவியத்தில் குறைவுகள் இருக்குது, நான் செல்போனில் கொஞ்ச நேரம் சமயத்தை செலவழிக்கிறேன், சரியான ஜெபம் இல்லை, சரியான வேத வாசிப்பு இல்லை, சரியான வேத தியானம் இல்லை, எனக்கு மனசு கஷ்டமான நேரம் தெய்வ சமூகத்தில் போய் நான் ஆறுதல் அடைகிறது இல்லை, அதுக்கு பதிலாக செல்போனை எடுத்து வச்சு பார்க்குறேன். சொல்கிறாங்களே யாராவது? அப்படி யாரையாவது சொல்லக்கூடிய ஆட்களை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ரொம்ப ரேராக தான் இருக்கு. அல்லேலூயா. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற யாரானாலும் சரி, 24 மணி நேரமும் ஒரு தேவ பிள்ளை நிம்மதியாக உறங்குற நேரத்தில் கூட போய் சொல்லிட்டு நிற்பான். எப்படி? ஆண்டவரே பாரு, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். யோபு நல்ல ஒரு தெய்வ மனுஷனா, உத்தமனாய், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு அவரை போய் சொன்னான். சொத்து இதெல்லாம் அழிஞ்சு அவருக்கு பிள்ளைகள்லாம் செத்த பிற்பாடும் விடலை, சொந்த சரீரத்தை வியாதி ஆக்கிறதுக்கு போய் நின்னான். ஸ்கெட்சி ஒர்க் அவுட் ஆச்சுதா? இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தை தள்ளி விட்டார். எப்படி தள்ளி சவுட்டிருப்பாங்க நீ நினைக்க, ஒத்த சவுட்டு போல. அதனால் இந்த ஸ்கெட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? சவுட்டு கிடைக்கும். ஒத்த சவுட்டு சவுட்டான், பொத்து நீ விழுந்தான்னு நம்ம ஊர் பாஷையில் சொல்லுவாங்க. ஒரு சவுட்டு கொடுத்தனா பொத்து நீ போய் விழுந்தாம்பாங்க. யோபுடைய புஸ்தகத்தில் அவன் ஸ்கெட்சை அழித்து ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இப்போ தேவனுடைய ஸ்கெட்ச் என்ன? அதான் நம்ம தியானம். அல்லேலூயா. வருவோமா? இப்போ தேவனுடைய ஸ்கெட்ச் என்னன்னு பார்ப்போம். தேவன் எப்படி ஸ்கெட்சி போட்டு தேவனுடைய ஸ்கெட்சி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
விரோதிகளுடைய ஸ்கெட்ச் எல்லாம் அழிஞ்சிட்டு, ரைட்டா? இப்போ ஆண்டவர் ஸ்கெட்ச் போட்டால் எப்படி தூக்குவார் அப்படின்னு சொல்லி சத்துருக்களுக்கு விரோதமாக தேவனுடைய ஸ்கெட்ச் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, தேவனுடைய நன்மையின் ஸ்கெட்ச் எப்படி, அது இன்னொரு தியானம். சரியா? அப்படி பார்ப்போம். இன்னைக்கு தேவன் சத்துருக்களுக்கு விரோதமா தனக்கு விரோதியா இருக்கிறவங்களுக்கு போட்ட ஸ்கெட்ச் எவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ரைட்டா? முதல்ல பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17 24. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 17 24 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று போதும். 24வது வசனத்தை வாசிங்க. இப்ப 24 வாசிங்க. ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகிய போதும். இப்போ வாசிங்க. நடந்துச்சாணி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22:34 38 வரைக்கும். 1 ராஜாக்கள் 22:34 38 வரைக்கும் வாசிங்க. ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான். அது இஸ்ரவேலின் ராஜாவுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திரும்பி என்னை இராணுவத்து கப்பால் கொண்டு போ, எனக்கு காயம்பட்டது என்றான். போதும். சமயத்தை எடுக்காண்டா. ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்குள்ள கூட்டத்தை முடிக்கணும். ஆகாப் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை எடுத்துட்டான். ஆண்டவர் சொன்னார், உன்னை உன் குடும்பத்தையும் போட்டு கரெக்டா வேஷம் மாறி போயிருக்கான். அந்த வசனத்தில் சொல்லியிருக்க ஒருத்தன் வில்ல நானேற்றி என்ன செய்தானா? சும்மா சும்மா சாதாரணமா விட்டான். ஆகாப் படிக்க விடல. மறுபடியும் ஒருக்கா அந்த வசனத்தை வாசிங்க. ஒருவன் நினையாமல் வில்லை சும்மா எதிர்பாராம கையில இருந்து வில்லு உருவிச்சு படைக்கு முந்து இல்ல, இது பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு அர்த்தம் என்ன? சாப்பிடுறதுக்கு முன்னால போனோம் சண்டைக்கு. ஒரிஜினல் அந்த இது அந்த பழமொழி வந்து பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும். பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும். நம்மளை பற்றி தான் அது சொல்லியிருக்கு. அப்போ முதல்ல சொன்னேன் நம்மளை பற்றி இல்லை, நம்மளை பற்றி தான். அந்த பழமொழி திரிச்சிட்டு இப்போ விவரத்தை கேட்டுடு. சரியா? பந்திக்கு முந்தும், சாப்பிட்றதுக்கு வலது கை முதல்ல போகும். அல்லேலூயா. படைக்கு பிந்தும். அந்த காலத்தில் வில்லு வச்சு தான் படை இது செய்தாங்க. படைக்கு பிந்தும். இதுதான் பழமொழி. அதனால இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். யா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பழமொழின்னு சொல்லி கதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடாது. எல்லாம் படித்து பழகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த இடத்துல வரும்போது நனையாம விட்டான், தூக்கிட்டு. ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன் ஸ்கெட்சி போட்டுட்டா நினைக்கவே மாட்டோம். அல்லேலூயா. சும்மா போற வண்டி நம்ம மேல வந்து நிற்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு நாள் வெட்டிமடத்தில் எவ்வளவோ வேகமாக தாறுமாறா ஓட்டின நாளெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். எவ்வளவோ கவனமாக போய் பிரேக் பிடிச்ச நாளில் கீழே கிடக்கு. ஒரு நாள் அப்படி நான் விழுந்தே இல்லை. இதுக்கு முந்தைய ஒருக்கா திருவண்ணாமலையில் வச்சு விழுந்திருக்கிறேன். அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். அப்படி தானா? அதுக்கு ஒரு பாடி தான். அதை விட பெரிய அடின்னு சொல்லலாம். அதாவது அடி காயப்பட்டது கையிலேயும் இங்கே நெஞ்சிலேயும் பட்டு தெரியாது, அந்த கையில் மட்டும்தான் தெரியும். இதா புள்ள நினையாமல் ஆண்டவர். நான் அடிக்கடி வண்டியிலலாம் போகும்போது ஜோம் பண்ணிகிட்டே தான் போவேன். ஆண்டவரை நினச்சிட்டு தான் போவேன். நான் ஜோம் பண்ண இல்லை, நினச்சிட்டே போவேன். ஆண்டவர் நமக்கெல்லாம் விரோதமாக ஸ்கெட்ச் எல்லாம் போட்டார்னு வைங்களா, சும்மா ரோட்டில் கிடக்கூடிய மண்ணு வரைக்கும் நம்மளை வந்து கவுத்தி விட்டுரும். நான் என் அனுபவத்தை வச்சல். தேவனுடைய ஸ்கெட்சுக்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டான்னா ஒரு மனுஷன் தப்பிக்கிடவே முடியாது. அல்லேலூயா. ஆமா, ஆகாப்பு வேஷம் மாறி இருக்கான். ஆகாப்பை நோக்கி இந்த அம்பு எய்யப்படவே இல்லை. நினையாம விட்டான். இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருந்திருப்பான். நம்ம கணக்கில் யோசித்து பார்த்தா டக்குன்னு சும்மா கையில இருந்து உருவிச்சு நேர அழகா கவசத்துக்குள்ள பொய் அரிச்சான். கவசத்துக்குள்ள பொய் அரிச்சான். தேவனுடைய ஸ்கெட்சுக்குள்ள ஆகாப் வந்த பிற்பாடு ஆகாப் வேஷம் மாறினாலும் சரி, ஆகாப் தப்பிச்சு கொள்ளலான்னு நினைச்சாலும் சரி, தப்பவே முடியாது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சரியா?
எல்லாம் தியானிக்கும் போதெல்லாம் தேவனை குறித்து யோசிக்கிறதுக்கு எவ்வளோ சிந்திக்க வேண்டிய. 2 ஏசாயாவுடைய புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 25 வாசித்தா. 25 வாசித்தா. வாசிங்க. 37. நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன், என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களில் அகழிகளை எல்லாம் வறளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை. பூர்வ காலம் முதல் நான் திட்டம் பண்ணேன். இப்ப ஸ்கெட்ச் போட்டாச்சு அசீரியனுக்கு. நம்ம நினைப்போம் அசீரியன் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்தா. இல்ல, அசீரியனுக்கு பெருமை, அசீரியனுக்கு மேன்மை, அசீரியனுக்குள்ள நான் என்கிற அனுபவத்தினால் ஆண்டவர் ஒரு திட்டத்தை போட்டாரு. வா, உன்னை நான் எடுப்பேன், உனக்கு நான் பாடம் படிச்சு தருவேன். நான் என்னங்கிற ஆணவம் அகம்பாவம் இருக்கு தானே. உன்னுடைய வாழ்க்கையில யுத்தத்தினால கிடைச்ச வெற்றி எல்லாம் என்னால என்னுடைய பராக்கிரமத்தினால நினைச்சிருக்கால, உன்னை நான் கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லி பலகீனமான நிலவரத்தில் இருக்கிற எசேக்கியா ராஜா கிட்ட கூட்டு வர்றார். பேரு காலம் நெருங்கி இருக்கிறது, பெறுகிறதுக்கு பலன் இல்லை. ஏளனமா பேசக்கூடிய இடத்துல கொண்டு வச்சு ஸ்கெட்சி போட்டு தூக்குறார். தேவனுடைய ஸ்கெட்சி. நான் திட்டம் பண்ணினேன். என்ன சொல்றார் தேவன்? நான் திட்டம் பண்ணிட்டேன், உன்னை எடுக்கணும்னு நினைச்சிட்டேன், நான் போட்டேனா அவ்வளவுதான். நீ நினைக்கிற ஆளெல்லாம் கிடையாது, படைச்ச தெய்வம். அல்லேலூயா. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவன் ஒரு மனிதனுக்கு விரோதமாய், ஒரு ஜனத்துக்கு விரோதமாய், ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் திட்டம் போட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு மனுஷனும் தப்ப முடியாது. திட்டம் பண்ணி கூட்டு வராரு. வா வா, உள்ள படையெல்லாம் கூட்டு வராரு, உள்ளம் கூட்டு வராரு. 2 வாரம் ஒரே ராத்திரி 1,85,000 பேர். 37, 36 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில். தூதர்கள் எல்லாம் சொல்லல, ஏய் நம்ம ஊர் பாஷையில எல்லாம் இதை பேசுனா, டேய் உன் ரதம், உன் ராணுவம், உன் ஆணவம், உன் பலன் நான் பிடுங்கிருவேன், ஒன்றும் நடக்காது. ஒரு ஆள் அனுப்புறேன், என்கிட்ட இருக்கிற ஒரு ஆள் அனுப்புறேன். என்ன சொல்லாரு? என் ஸ்கெட்சுக்கு வந்துட்டா, நான் ஒரு ஆள் அனுப்புறேன், என்கிட்ட இருந்து ஒரு ஆள் அனுப்புறேன். ரொம்ப நேரம்லாம் ஃபைட் நடக்காது. ஒரு ராத்திரி அவன் கடந்து போவான். ஒரு ராத்திரி ஃபைட்டிங்க்கு டைமே கிடையாது, சண்டை போடுறதுக்கு நீ ரெடி ஆகுற நேரமே கிடையாது. நடந்து போவான். தூதன் என்ன செய்வானா? கடந்து போவானா. 1,85,000 பேர் செத்தார்கள். அல்லேலூயா. இந்த வேத பகுதியெல்லாம் கேட்கும்போது தேவனை குறித்து உங்களுக்கு என்ன அறிவு இருக்குது, எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது சார். உண்மையிலே நம்முடைய தேவன்லாம் பெரிய தேவன். அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை நம்ம அடிக்கடி சொல்ல போல வாட் அ காட், வாட் அ காட், வா அப்படிம்போம். ஒரு தூதனை அனுப்புனார். அசீரியன் அவருடைய ஸ்கெட்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். யார் அவருடைய ஸ்கெட்சுக்குள்ள? தேவனுடைய ஸ்கெட்சுக்குள்ள அசீரியனும் அவனுடைய ஜனமும் வந்துட்டாங்க. நான் திட்டம் பண்ணிட்டேன்டா, உன்னை கொண்டு வந்துடுவேன் பாரு. பேச வச்சு தான் அடிப்பேன், பேசாமல்லாம் அடிக்க மாட்டேன், உன்னை பேச விடுவேன். நீ பேசுவா, நீ பீத்தணும், உன்னை பீத்த விட்டு தான் அடிப்பேன். என்ன நடந்துச்சு வாசிங்க மறுபடியா. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். என்ன செய்தான்னு தெரியல, போய் தான் கேட்கணும். என்ன செய்திருப்பீங்க நீ? என் கணக்கில் சும்மா நடந்து போயிருப்பார், சும்மா நடந்து போயிருப்பாங்க. நடந்து போகும்போது அப்படி ஒரு நசுக்கு. ஏன்னா ஒரு தாடை எலும்பு வச்சு 1000 பேர் அடிச்சிருக்கார். யாரு? சிம்சோன். அப்போ ஒரு சாதாரணப்பட்ட இவருக்கு இதிலே இவ்வளவு இருந்திருக்கும்னா தூதன் இப்படி 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 தட்டிக்கிட்டே போயிருப்பார், இப்படி இப்படி நிற்பார். அது ஒன்று ஒன்று அணு கிடந்துரு. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க.
மூன்றாவது தேவனுடைய ஸ்கெட்சுக்குள்ளே யார் வாரா? சரியா? எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம், எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 6:11, 7:10. யார் வாரானா? ஆமான் வாரார். வாருங்க. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பார்த்தீங்களா? 7:10 வாசிங்க. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையை தூக்கி போட்டார்கள். போதும். தேவனுடைய ஸ்கெட்சுக்குள்ள ஆமான் வந்துட்டான். தேவனுடைய ஸ்கெட்சுக்குள்ள ஆமான் வந்த உடனே ஆண்டவர் நல்ல அழகா விருந்தெல்லாம் வச்சு, சிலருக்கெல்லாம் போடுறதுக்கு வந்து நல்ல விருந்து கிடைக்கும். சில இடங்களில் விருந்து எல்லாம் வைப்பாங்க ஆண்டவர். அதனால தான் இப்பவும் கூட சிலர்லாம் அந்த தூக்கு தண்டனை போடுற கைதிக்கு சாப்பாடு என்ன வேணும் கடைசி ஆசை கேட்பாங்க. இதெல்லாம் எங்கள் பைபிளில் இருந்தால் வந்து எல்லாமே பைபிளில் இருந்தால். அல்லேலூயா! எவ்வளோ அழகாக பாருங்கள். சாப்பாடு 2 நாள் விருந்து சாப்பிட வச்சு தான் தூக்குனார். ஸ்கெட்சு போட்ட பிற்பாடு நல்லா கொழுக்க வைப்பார். சில ஆடு மாடுகளெல்லாம் இது கசாப்பு கடைக்கு கொடுக்க முந்தி கொஞ்சம் கொழுக்க வைப்பாங்க. வக்காடாக இருந்தால் விலை போயின்னு சொல்லி நல்லா கொழுக்க வைப்பார். என்ன ஒரு பிரசங்கமாக இதில் வரும், என்ன ஒரு இதுவும் வரும், ஸ்கெட்சுக்குள்ளே வரும். இதையும் கொஞ்சம் விளக்கிட்டு போவோம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா! ரொம்ப கவனமாக இருக்கணும். உண்ட வீட்டுக்கு வாழ்கிற வீட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா தெய்வ பிள்ளைகளுமே கவனமாக இருக்கணும். ஆண்டவர் அவனுக்கு ஸ்கெட்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஆமான ஸ்கெட்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். மொர்தெகாயை கனம் பண்ண வச்சார். அல்லேலூயா! எந்த மொர்தெகாய் தன்னை வணங்கலை நீ நினச்சி இது செய்தானோ அதே மொர்தெகாயை வணங்கக்கூடிய இடத்துல வச்சார். தேவனுடைய ஸ்கெட்சுக்குள்ளே வந்த பிற்பாடு ஒருத்தன் தலை வணங்க மாட்டேன்னு நினைக்கவே முடியாது. தலையை வணங்க வச்சிருவார். அல்லேலூயா! அதோடு நிறுத்திட்டா பரவாயில்ல, அதுக்கு அடுத்த பகுதியில் தூக்கிடுவார். அல்லேலூயா! ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டோட ஸ்கெட்சுக்கு வந்த பிற்பாடு ஆமான் தப்ப முடியாது. ராஜாவுக்கு 2வது அதெல்லாம் ஆண்டவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. நீ யாராக இருந்தால் ஆண்டவருக்கு என்ன இருக்கு? அல்லேலூயா! ஆமாம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வம். அல்லேலூயா! ராஜாக்களின் இருதயம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நீர்க்கால்களை போல அதை திருப்புகிறார். ஆமாம், ஆமான் ஆண்டவர் தன்னுடைய ஸ்கெட்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஏசப்பா தேவன் தன்னுடைய ஸ்கெட்சுக்குள்ள ஆமான கொண்டு வந்த பிற்பாடு ஆமானுக்கு நிமிர முடியாது. எந்த மொர்தெகாய் தன்னை வளங்கடன்னு சொன்னான் அதே மொர்தெகாய ராஜ வீதியில கூவி கூவி சொல்ல வச்சார். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் வேண்டாம். கவனமாக செயல்படுங்க. சரியா? அப்போ 3வது ஆமான் தேவனுடைய ஸ்கெட்சுக்குள்ளே வந்தான். விருந்து வச்சு போட்டு தள்ளார். அல்லேலூயா! ரைட். 4 ஏசாயாவுடைய புஸ்தகம் 43:16-17 ரொம்ப நல்லா இருக்கும். ஏசாயா 43:16-17 வாரார். என்ன அழகான ஒரு சப்ஜெக்ட் பாருங்க. சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி எகிப்தியன் புறப்பட்டான்னு அவன் நினைச்சான். ஆனா நீ என்ன தூக்கல, நான் தான் அவங்கள தூக்கிட்டு வந்தேன். ஆண்டவர் புறப்பட பண்ணினாராம். எல்லாமே பைபிள்ல தான் இருந்திருக்கு பாருங்க. அல்லேலூயா! எகிப்தியனை ஆண்டவர் புறப்பட பண்ணினாராம். புறப்பட பண்ணினது யாரா? நான் ஒன்ன புறப்பட பண்ணினேன். ஸ்கெட்சுக்குள்ள வந்துட்டான். பார்வோனுடைய ரதம் சேனைகள் எல்லாம் ஆண்டோட ஸ்கெட்சுக்குள்ள வந்துட்டாங்க. ஒழுங்கா இருந்திருக்கலாம். இல்ல, உன்னை போட்டு ஆகணும். உன்னை போட்டு விட்டுட்டு அவன் போக்கல அவன் இருந்திருக்கலாம், தப்பி இருப்பான். இல்ல, இவனை விடக்கூடாது. இவனை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. என்ன அழகான வார்த்தை இருக்கு பாருங்க. நம்ம இவ்வளவு நாள் இந்த வார்த்தையை கவனிச்சிருக்க மாட்டோம். தேவனுடைய ஸ்கெட்சுக்குள்ள எகிப்தின் சேனை வந்துட்டு, பார்வோனுடைய சேனை வந்துட்டு புறப்பட பண்ணினார். வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு வாசிங்க. ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவர்கள் எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும், ஒரு திரி அணைகிறது போல் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. யாத்திராகம் 15:10 சொல்லியிருக்கு, ஈயம் அமிழ்கிறது போல. யாத்திராகம் 15:10 வாசிங்க. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களின் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். ஈயம் அமிழ்கிற போல தேவனுடைய திட்டத்துக்குள்ள எகிப்தியன் வந்துட்டான். பார்வோனும் சேனை வந்துட்டு போட்டார். தப்பவே முடியாது. ஏனி திரும்பி போலாம்னா முடியுமா?
போக நினைச்சாங்க, நடக்குமா? புறப்படும் போதே கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ரைட்டா? ரொம்ப விளக்கி சொன்னாலும் கஷ்டம், நேரமும் போயிட்டு இருக்கு. 5 சங்கீதங்களின் புஸ்தகம் 18 தலைப்பு. சங்கீதங்களின் புஸ்தகம் 18 தலைப்பு வாசிங்க. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மைமோண்டாட்டும். தேவனுடைய திட்டத்துக்குள்ள, தேவனுடைய ஸ்கெட்சுக்குள்ள சவுல், அப்சலோம், அகிதோப்பேல், அதோனியா, யோவாப் எல்லாம் வந்துட்டாங்க. தாவீதுக்கு சத்ருவா இருந்த எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் ஒன் பை தாவீதே அப்சலோமை விட்டு வைக்க நினைச்சார், அகிதோப்பேலை விட்டு வைக்க நினைச்சார். விட மாட்டாங்க. தேவனுடைய திட்டத்துக்குள்ள, தேவனுடைய ஸ்கெட்சுக்குள்ள ஒரு தெய்வ பிள்ளை, ஒரு ஊழியர்களுக்கு விரோதமான ஆட்கள் வந்துட்டாங்க, தப்ப முடியாது. அப்சலோமை அகிதோப்பேலையும் தாவீது போடணும், அழிக்கணும் நீ நினைக்கவே இல்லை. தேவனுடைய ஸ்கெட்சுக்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டான்னா தப்ப முடியாது. அல்லேலூயா. 5 தாவீதின் சத்துருக்களை தேவன் தன்னுடைய ஸ்கெட்சுக்குள்ள தன்னுடைய திட்டத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. யாரெல்லாம் தாவீதுக்கு சத்துரு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அழகா ஸ்டெப் பை ஒன் பை ஒன்னா தாவீது வர பலத்தான். சவுலின் குடும்பம் பலகீனப்பட்டது, பலட்சியப்பட்டது. அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் பார்க்கணும், எங்கே எந்த ஸ்கெட்சுக்குள்ளே இருக்கிறோம் நீ பார்க்கணும். இது ஒரு சின்ன பைபிள் ஸ்டடி தான், தேவனை குறித்த ஒரு விஷயத்துக்குரிய பைபிள் ஸ்டடி. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வசனத்தெல்லாம் பார்க்கும்போது யாருக்கு விரோதமாக செயல்படக்கூடிய எண்ணமே இருக்கக்கூடாது. குறை சொல்கிறது, குற்றம் சொல்கிறது ஒன்றுமே இருக்கக்கூடாது. நம்ம பாதையில் தேவனுடைய நல்ல திட்டத்துக்குள்ள என்னுடைய கரத்தில் இருக்கிற ஆடுகளை ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாதுன்னு சொன்னே போல ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருந்து போயிட்டே இருக்கணும். இந்த சிலுமிசா வேலை, சில்லறத்தனமான வேலையெல்லாம் செய்யவே கூடாது. மாத்தி ஸ்கெட்சை போட்டுட்டார்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளோதான். ஆரம்பத்தில் யோவாப்ப தாவீதோடு இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தார். அகிதோப்பேல் ஆண்டவர் தாவீதோடு இருக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாங்க. தேவனுடைய ஸ்கெட்சில் தாவீதுக்கு அகிதோப்பேலும் யோவாப்பும் இருக்கிற ஸ்கெட்ச் இருந்துச்சு. நாட்கள் ஆகும்போது ஸ்கெட்சை மாற்றிட்டாங்க, வரைபடம் மாறிட்டு, திட்டம் மாறிட்டு. 6 சங்கீதம் 92:7, பிரசங்கி 8:10, யோபுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5-7, 13 வரைக்கும், சங்கீதம் 73:3-4 இதெல்லாம் வாசிப்பமான நிறைய வசனம் இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இதை குறித்து 10 நிமிஷம் பேசினா தான் நல்லா இருக்கும். வாசிங்க. துன்மார்க்கர் புல்லை போலை தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். பார்த்தீங்களா? அழிந்து போவதுக்கு தேவன் சிலர் அந்த பூமியில் அப்படி தேவனுடைய திட்டத்தில் 6வது ஸ்கெட்சில் இந்த பூமியில் பெருக வச்சிருவார். பணம், பொருள், சொத்தெல்லாம் கொடுத்துருவார். பிரசங்கியுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். இது ரொம்ப முக்கியமான வசனம், எல்லாரும் படிச்சிருக்கணும். பிரசங்கியுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயையே. ஆமா, கூட்டத்துக்கு வர்ற துன்மார்க்களை செழிக்க வைப்பாரு. கர்த்தருக்கு ஊழியம் சரியா செய்யாதவனை செழிக்க வைப்பாரு. தேவனுடைய ஸ்கெட்சில் செழிக்க வச்சு அடிக்கிறது, தூக்கிடுவார். பணம், பொருள், சொத்து, சுகம், வண்டி, காரு எல்லாம் கொடுப்பார். எல்லா ஆசீர்வாதமும் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். தேவனுடைய ஸ்கெட்சில் நம்ம அதனால தான் சொல்லுவோம், தேவன் பட்சபாதம் இல்லார். பூமியில் நல்லா அனுபவிக்க வச்சு நிச்சயத்தில் வச்சு இருக்கிறார், கொடுப்பாரு. வாசித்து பாருங்க. யோபுடைய புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 2 வாசிங்க. 13வது வசனத்தை வாசிங்க. 2வது வசனம் வாசிங்க. 21:2 வாசிங்க. எல்லா வசனத்தையும் வாசிப்போம், நல்லா கேட்போம் அந்த பிரசங்கத்தை. என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள். இது நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுவது போல இருக்கும். நான் பேச போகிறேன், சகித்திருங்கள். நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள். நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன், அப்படியானாலும் என் ஆவி விசனப்படாதிருக்குமா? என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள். இதை 7வது வசனம் 13வது வசனம் வாசிங்க. துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன். அவர்கள்
செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு ஷன பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். தேவனுடைய ஸ்கெட்சில 6வது பூமியில ஊழியர்கள் விசுவாசி எல்லாம் நல்லா கொழுக்க வைப்பார், நல்லா நல்லா கொடுப்பார், நல்லா பீத்தி அடிக்கலாம் ஊழியக்காரங்க. நான் ஒரு காலத்தில் வறுமையில் இருந்தேன், கஷ்டத்தில் இருந்தேன், பாடுகளில் இருந்தேன், பிரச்சனையில் இருந்தேன். ஆண்டவராகி தேவன் இன்றைக்கு புதுக்குடியிருப்புல எண்ணி முடியாத விதத்திலே ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு இடத்துக்கு 2 இடம், 2 இடத்துக்கு 3 இடம், 3 இடத்துக்கு 4 இடம், 4 இடத்துக்கு 5 இடம், கன்வென்ஷன் மைதானம் வாங்கி இருக்கிறேன், ராக்கால ஜெபத்துக்கு இடம் வாங்கி இருக்கிறேன், பிரேயர் டவர் கட்டி இருக்கிறேன், அதை கட்டி இருக்கிறேன், அவ்வளவு சபை கட்டி இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு BMW கார் தந்து இருக்கிறார், பென்ஸ் கார் தந்து இருக்கிறார். பீத்து வீத்தனை பீத்தலாம் தூக்கிடுவார். எனக்கெல்லாம் பயமா இருக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் தருவார்னு சொல்றதுக்கு உள்ளதுக்கு இல்லை, வித்து குடுன்னு தான் சொல்லி இருக்கிறார். வித்து கொடுங்க. 2 வஸ்திரம் இருந்தா கூட ஒரு வஸ்திரத்தை கொடுங்கன்னு இருக்கு. வாங்கிக்கிட்டே இருக்கிறத விசுவாசிகள் எல்லாம் பெருமையா பீத்துறாங்க. விசுவாசிகளுக்கு வித்து கொடுங்கன்னு பிரசங்கம் பண்ணணும், இப்ப கிடைக்கணும் பிரசங்கம் பண்ணிட்டு. அது ஒரு நாள் வரும், அப்போ பாருங்க. அடுத்த ஒரு இதில் வரும், அப்போ பார்த்து. இப்போ வாசிங்க, இதோட நிறுத்தின முடியாது. சங்கீதங்களின் புத்தகம் 73:4-5 வாசிங்க. மரணபரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பலன் இல்ல, பட்டினி இல்ல, வறுமை இல்ல, பணம் சக்கரம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வேற எவ்வளவு பசி பட்டினி வறுமை ஒண்ணுமே இல்ல. சும்மா கும்முன்னு இருக்கிறாங்க. கல்ல 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 ஜக 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 ஜோதிமயமான அனுபவத்தில் எனக்கே பயமா இருக்கு. அல்லேலூயா. ஒரு அளவுக்கு மேலே எதையுமே நம்ம வச்சுக்க கூடாது, எதையுமே அனுபவிக்க கூடாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. அப்போ 6வது நல்ல கொழுக்க வைப்பார். தேவனுடைய ஸ்கெட்சில் 6வது ஸ்கெட்சி நல்லா நல்லா உலகமும் உலகத்தின் காரியத்தின் நல்லா நல்லா கொடுத்தா ஜம்முன்னு ஏறும். வாசிங்க. இப்போ 16, 17, 18 வாசிங்க. 73, 16, 17, 18. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய ஸ்கெட்சில 6வது இருக்கிற ஆட்களை அறியும்படிக்கு நான் கொஞ்சம் உற்று கவனித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து சத்தியத்தின்படியான தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் என்கிற பகுதிக்குள்ள அந்த டெலஸ்கோப் வழியாக, அந்த பைனாக்குலர் வழியாக நான் பார்த்தேன். அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி அவரை சறுக்கலான இடத்தில் வைத்திருக்கிறீர். பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர், பாதாளத்தில் விழப்பண்ணுவீர். அல்லேலூயா. தேவனுடைய ஸ்கெட்சி. எந்த ஊழியக்காரங்க எனக்கு பணம் பொருள் சொத்து சுகம் நிறைய இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா கவனிச்சுடுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் போல வச்சுக்கிட்டு மன திருப்தியாக சொல்லுவாங்க. அவங்கள நான் சொல்ல வரல. ரொம்ப பெருசாக சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. கோடி 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 கோடியாக சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. கோடி கோடியாக சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் கவனிச்சுக்கிடுங்க, குற்றப்படுத்துறேன்னு இல்லை. இந்த லிஸ்ட்டில் நம்ம இருந்துடக்கூடாது. தேவனுடைய ஸ்கெட்சில் 6வது ஸ்கெட்ச் யாரு? ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாம் பணம் பொருள் சொத்து சுகம் அப்படி பெருகிட்டே இருக்கும்போது கவனிச்சுக்கணும். இந்த ஸ்கெட்சில் இருந்து பாதாளத்துக்கு பேர் விடாது. ரைட். 7 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12-10 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2-10 வாசியுங்கள். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து. தேவனுடைய ஸ்கெட்சில் வரக்கூடிய 1000 வருஷம் சரசாட்சியின் ஜெயில். 1000 வருஷம் ஜெயில். எத்தனை வருஷம் ஜெயில்? 1000 வருஷம் ஜெயிலு. இப்போ அவுத்துட்டு மறுபடியும் ஆண்டவர் அவருடைய ஸ்கெட்சுக்குள்ளே கொண்டு வராரு பாருங்க. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக தெரில என்ன? சரி, நம்முடைய தேவனை குறித்து படிக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? 10வது வசனத்தை வாசிங்க. இப்போ தேவனுடைய ஸ்கெட்ச். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாக்கி அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இரவும் பகலும் சதா காலங்களிலும். தேவனுடைய ஸ்கெட்சில் 7வது யார் இருக்கா? சாத்தான். 63:4 வாசிங்க. ஏசாயா 63:4 வாசிங்க. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க.
தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை. 63:4. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. 34:8. ஏசாயா 34:8. அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து வருகைக்கு பிற்பாடு தேவனுடைய ஸ்கெட்சில் சாத்தான் 1000 வருஷம் அரசாட்சி காவலிலும் நித்திய நரகத்திலும் தள்ளப்படுவான். தேவனுடைய ஸ்கெட்சியுடைய அனுபவத்தில் நம்ம நன்மையான தேவனுடைய ஸ்கெட்சை குறித்து வருகிற நாட்களில் தியானிப்போம். எதிரி விரோதிகளுடைய ஸ்கெட்சி, தேவன் வச்சிருக்கிற ஸ்கெட்சி. நம்முடைய தேவனை குறித்து படித்தோம். எவ்வளோ நல்ல தேவன், அல்லேலூயா! எவ்வளோ வல்லமை உள்ள தேவன், அல்லேலூயா! நம்ம மேலே எவ்வளோ இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார், அல்லேலூயா! கண்களை மூடுவோமா, முழங்கால்களை முடக்குவோமா, சற்று நேரம் கர்த்தரை ஆராதிப்போமா. சீயோனி நிமித்தமாய் அது பழி வாங்குகிற நாள். ஓ ஷமானா ரிபாபா லங்கராமானா. கர்த்தருடைய வருகைக்கு பிற்பாடு சத்ருக்கு தேவனுடைய ஸ்கெட்சில் 1000 வருஷம் அரசாட்சியில் அவனுக்கு ஒரு ஜெயில். அரசாட்சி முடியும் போது நித்திய நியாய தீர்ப்பாய் நரகம். ஓ ரிமானா ஷக ரபா லங்கராமானா.